வெள்ளிக்கிழமையோட விலாக தான் நான் திங்கக்கிழமை வந்து போஸ்ட் பண்றேன். ஏன்னா, எனக்கு எடிட்டிங் பண்ண டைம் இல்ல. அதுக்கிடையில வந்து 2 ப்ரமோஷன் ஷூட்டிங்க்கும் போயிட்டு வந்தாச்சு. என் அக்கா பொண்ணுக்கு வந்து வளகாப்பு 7 மாசம் ஆயிருந்தது. அதனால வளகாப்பு மண்டபம் புடிச்சு கிராண்டாவே பண்ணியிருந்தாங்க. காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா ஜாலியாவே போச்சு. எல்லா சொந்தக்காரங்களையும் ஒரே இடத்துல பார்த்து நல்லா ஜாலியா பேசி சிரிச்சுட்டு, ஒரு ஃபன் பண்ணிட்டு அப்படியே இருந்தோம். எங்க அண்ணியும், சின்ன அண்ணியும், பெரிய அண்ணியும் முதல்ல நலுங்கு வச்சாங்க. ஒன் பை ஒன்னா எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபுல்லாவே நான் இது லைவ் கூட போட்டிருந்தேன். அந்த லைவ் வீடியோ முடிஞ்சா அது கீழ டேக் பண்றேன் பாருங்க. ஸோ நம்ம வீட்ல ஒரு ஃபங்ஷன் நடக்கும்போது, எப்படா அந்த ஃபங்ஷன் வரும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஃபர்ஸ்ட்டு என் அக்கா பொண்ணு கன்சீவா இருக்காங்கன்னு தெரிஞ்சோனே, எப்ப வளகாப்பு வரும்னு இருந்துச்சு. இப்ப வளகாப்பு வந்ததுக்கப்புறம் எப்படா குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு இருக்கு. கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலில என் பையன் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு கடைசியா இருந்தான் ஃபேமிலில குழந்தையா. இப்ப என் அக்கா பொண்ணோட குழந்தை வந்து வரப்போகுது. ஸோ ஜாலியாவே நல்லா மண்டபத்துல என்ஜாய் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வளகாப்பு முடிஞ்சோனே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஆரத்தி எடுத்து சாமி கும்பிட வச்சு எல்லார்த்த விட என் துவாரகேஷ் தான் ரொம்ப ஆர்வமா இருக்கான். எப்ப குட்டி பாப்பா வரும், குட்டி பாப்பா வரும்னு. என் அக்கா பொண்ண பார்க்கும் போதெல்லாம் குட்டி பாப்பா எப்ப வரும், எப்ப வரும்னு திரும்ப திரும்ப கேட்கறது தான் அவன் வேலையா போச்சு. எனக்கு வந்து பெண் குழந்தையா இருக்கணும்னு நான் விரும்புறேன். நீங்க என்ன விரும்புறீங்கன்னு